தங்கச்சி, நம்ம விவசாயிங்க கிட்ட போய் தக்காளி சோளம் எல்லாம் கொண்டு வந்து பக்கத்தூர்ல வியாபாரத்துக்கு போனோம். பக்கத்தூர்ல இன்னைக்கு சந்தை இல்லையா, அங்க நிறைய ஜனங்க சந்தைக்கு வருவாங்கல்ல, அதனால இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வியாபாரமாகும். சரிக்கா, சீக்கிரமா கிளம்பு, நம்ம விவசாயிங்க கிட்ட போய் காய்கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போலாம். சரிம்மா, அப்படியே செஞ்சிடலாம். சரி, சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் விவசாயி கிட்ட போனாங்க. போகும்போது முதல்ல வெங்கண்ணாவை பார்த்தாங்க. ஐயா, எங்களுக்கு தக்காளி கொஞ்சம் காய்கறிய கொடுங்க, காசு எடுத்துக்கங்க. பாருமா, உங்களுக்கு இன்னைக்கு காய்கறி எல்லாம் கொடுக்க முடியாது. நானே மார்க்கெட்டுக்கு போய் வியாபாரத்தை செய்யலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னது, நீங்களே மார்க்கெட்டுக்கு போறீங்களா? ஏங்க ஐயா, நாங்க தான் உங்களுக்கு தேவையான காசை கொடுக்கறோம்ல, அப்புறம் எதுக்கு எங்களுக்கு காய்கறி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க ஐயா, நாங்க கொடுக்கற காசு உங்களுக்கு பத்தலையா? அப்படி இருக்கும்போது எதுக்கு எங்களுக்கு காய்கறியை கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? இங்க பாருமா, நானே மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியை விக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க ஐயா, இன்னைக்கு இங்க சந்தை இருக்கிறதுனால நீங்க காய்கறியை விக்கிறேன்னு சொல்றீங்க. நாளைக்கு இன்னொரு ஊர்ல இருக்கோம், அப்ப எப்படி விப்பீங்க? அக்கா வாக்கா, நம்ம இன்னும் இங்க இருந்து கிளம்பலாம். வேற விவசாயி கிட்ட போய் காய்கறிய வாங்கிட்டா போச்சு, வாக்கா கிளம்பலாம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போகும்போது அந்த விவசாயி மனசுக்குள்ள, ஐயோ, இவங்க சொல்றது என்னவோ உண்மைதான். இன்னைக்கு எப்படியும் இந்த ஊர்ல வித்துருவோம், ஆனா நாளைக்கு வேற ஊருக்கு கொண்டு போய் விக்க முடியாதே அப்படின்னு யோசிச்சு மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டு மறுபடியும், சந்திரிகா, ஹரிதா, வந்து காய்கறிய வாங்கிக்குங்க அப்படின்னு சந்திரிகா ஹரிதாவை கூப்பிட்ட உடனே போனவங்க திரும்பி வந்தாங்க. என்னங்க ஐயா கூப்பிட்டீங்க? இந்தாங்கம்மா, காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போங்க, நீங்களே வித்துருங்க அப்படின்னு காய்கறியை கொடுத்து காசை வாங்கிக்கிட்டாங்க. அக்கா தங்கச்சிங்க தக்காளி சொரக்காவை எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க. இதே மாதிரி இன்னொரு விவசாயி கிட்ட போய் மொக்கா சோளம் ஒரு மூட்டையை வாங்கிக்கிட்டாங்க. அக்கா சீக்கிரமா வாக்கா, சந்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பேசிக்கிட்டே மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. தங்கச்சி, பக்கத்தூர்ல இன்னைக்கு பெரிய சந்தை, அதனால நம்ம சீக்கிரமா போய் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். வாங்கம்மா வாங்க, நாட்டு தக்காளி கேவலம் 30 ரூபா தான், வாங்கிட்டு போங்க. காய்கறி எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்க வாங்க. என்னங்கம்மா, மத்த இடத்துல தக்காளி 20 ரூபா அப்படின்னா உங்க இடத்துல 30 ரூபா? இங்க பாருங்க, கெமிக்கல் போட்ட கொப்பராவை யூஸ் பண்ணி நாங்க காய்கறிய விளைவிக்கல, நாங்க ஆர்கானிக்கா விளைவிக்கிறோம். அதனாலதான் எங்க கிட்ட தக்காளி கிலோ 30 ரூபாக்கு விக்கிறோம், வாங்கிக்கங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி சரி, உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன், நீங்களும் அதே ரேட்டை போட்டு கொடுங்க. ஐயோ அண்ணே, அப்படியெல்லாம் பேரம் பேசாதீங்க, வேணும்னா தக்காளி காய்கறி 2 வாங்கிக்குங்க, குறைச்சலா போட்டு கொடுக்குறோன்னு, வாங்கிட்டு போங்க. வாங்கிக்குங்க அண்ணே. சரி, பீர்க்கங்காய் கிலோ எவ்வளவுமா? அண்ணே, கிலோ 30 ரூபா அண்ணே, அரை கிலோ 20 ரூபா. 20 ரூபா கொடுத்து அரை கிலோ வாங்கினா எனக்கு தான் லாஸ். சரி, 1 கிலோ 30 ரூபாக்கு போட்டுருங்க, அப்படியே 2 கிலோ தக்காளியும் சேர்த்து போட்டுருமா அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு கொடுத்து காசை வாங்கிக்கிட்டா. அக்கா பாத்தியா எவ்வளவு நல்லா வியாபாரம் பண்ண? ஆமா தங்கச்சி, நீ ரொம்ப நல்லா வியாபாரம் பண்ற. இப்படி காய்கறிய வித்தாங்க, நிறைய லாபம் வந்துச்சு. காய்கறி கொஞ்சம் மட்டும் தான் மிச்சம் இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அங்க ஒருத்த வந்தான். 1 கிலோ வெங்காயத்தை கொடுமா. அண்ணே, வெங்காயம் அரை கிலோ தான் இருக்கு, வேணும்னா ஒரு வேலை செய்யலாமா? எல்லா காய்கறியும் சேர்த்து நிறைய இருக்கு, 100 ரூபா கொடுங்க, மொத்த காய்கறியும் வாங்கிக்குங்கண்ணே, வெங்காயம் அரை கிலோ போட்டுக்கிறேன். ஐயோ, இத மட்டும் வெளியே வாங்கினா நிறைய காசு செலவாகும், எல்லாத்தையும் 100 ரூபாக்கு கொடுக்கறேன்னு சொல்றாங்க. சரிம்மா, போட்டு கொடுமா. சரிங்கண்ணே, இருங்க, எல்லாத்தையும் கட்டி கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு பேக்ல போட்டு கொடுத்து அவங்கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டா. இப்படி எல்லா காய்கறியும் காலி ஆயிடுச்சு. அக்கா பாத்தியா, எல்லா காய்கறியும் காலி ஆயிடுச்சு, இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல லாபம் வந்திருக்கு போல. இரு தங்கச்சி, எண்ணி பாக்குறேன் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு அப்படி சொல்லி சந்திரிகா எண்ண ஆரம்பிச்சா. தங்கச்சி, எப்பவும் போல இல்ல, இன்னைக்கு நல்ல லாபம் வந்திருக்கு. ஆமாக்கா, இதே மாதிரி நல்ல லாபம் வந்தா நம்ம கடன் எல்லாம் தீந்துரும். ஆமா ஹரிதா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான், இதே மாதிரி நம்ம வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா சீக்கிரமா நம்ம கடன் எல்லாம் அடிச்சிடலாம். இப்படி அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிட்டே வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குனாங்க. மறுநாள் ஆச்சு. மறுபடியும் எப்பவும் போல அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் விவசாயி கிட்ட போய் காய்கறிய வாங்கிக்கிட்டு அந்த காய்கறிய மார்க்கெட்டுக்கு விக்க போனாங்க. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பக்கத்து ஊரான ராமாபுரத்துக்கு காய்கறிய விக்க போனாங்க. அம்மா வாங்க, ஐயா வாங்க, ஃப்ரெஷ்ஷான காய்கறி உங்களுக்காக அப்படின்னு சந்திரிகா காய்கறிய விக்க ஆரம்பிச்சா. அந்த நேரம் பார்த்து அவங்க பக்கத்திலேயே சோளத்தை விட்டுக்கிட்டு இருக்கிற குருவையா, என்ன அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் என் கடை முன்னாடி கடையை போட்டிருக்கீங்களா? இன்னைக்கு உங்களை விட நான் தான் அதிகமா சோளத்தை விக்க போறேன். அண்ணே, அதையும் பாத்துரலாம், உங்களை விட அதிகமா நாங்க தான் சோளத்தை விக்க போறோம்.
பார்க்கலாம் பார்க்கலாம் யாரு முதல்ல விக்கிறாங்கன்னு. பாக்கலான்னு யாரு முதல்ல விக்கிறாங்கன்னு இன்னைக்கு உங்களை விட நாங்க அதிகமாவே லாபத்தை சம்பாதிச்சு காட்ட போறோம். என்ன வரும்போதே கனவேதோ கண்டுட்டு வந்தீங்களா? பார்க்கலாம் யாரு முதல்ல விக்கிறாங்க, நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்படி சொல்லி குருவையா ரொம்ப குறைவான விலைக்கு சோளத்தை விற்க ஆரம்பிச்சான். நிறைய ஜனங்க அங்க வர ஆரம்பிச்சாங்க. அக்கா, அந்த குருவையா ரொம்ப நல்ல வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி இருந்தா சரியாவாது. நீ ஒரு பக்கத்துல உட்காந்து காய்கறியை வித்துக்கிட்டு நான் சோளத்தை எல்லாம் வெவிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல, அதனால வியாபாரமாகும். சரி தங்கச்சி, நீ சொன்ன மாதிரியே செய். அப்படி சொல்லி ஹரிதா அங்கேயே உட்காந்து சோளத்தை வெவிக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அந்த குளிருக்கு நிறைய கஸ்டமர் வந்து சோளத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஹரிதா ஒரு சோளத்துக்கு 20 ரூபா அப்படின்னு வச்சு வித்தா. குருவையா சோளத்தை 5 ரூபாய்க்கு கொடுத்தா கூட கஸ்டமர் யாருமே அங்க வரல. ஏன்னா பக்கத்துல சோளம் சுட சுட இருந்தது. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அன்னைக்கு சோளத்தையும் நல்லா வித்து காய்கறியும் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. தங்கச்சி, இன்னைக்கு நம்ம வியாபாரம் செஞ்ச மாதிரி எப்பவுமே செஞ்சா கூடிய சீக்கிரத்துல நம்மளோட கடன் எல்லாம் தீந்து நம்ம புது வீட கூட கட்டிக்கலாம். இப்படி அன்னைக்கு கூட நல்ல லாபத்தை சம்பாதிச்சாங்க. அப்படி சொல்லி பேசிக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. தங்கச்சி, நாளைக்கும் பக்கத்தூர்ல சந்தை இருக்கு. இன்னைக்கு காய்கறி வித்த மாதிரி நாளைக்கும் வித்தோம்னா இதே மாதிரி லாபம் கிடைக்கும். இதே மாதிரி நல்ல லாபம் கிடைச்சா சீக்கிரமா கடனை தீர்த்திடலாம்ல. சரிக்கா, நாளைக்கு காலையில சீக்கிரமா போய் விவசாயிங்க கிட்ட இருந்து காய்கறி எல்லாம் வாங்கிக்கலாம். அப்படி சொல்லி மறுநாள் காலையில வெங்கண்ண கிட்ட போனாங்க. ஐயா, எங்களுக்கு எல்லா காய்கறிலையும் ஒரு 10 கிலோ கொடுங்க. அப்படியும் தக்காளியும் ஒரு 10 கிலோ சேர்த்து கொடுங்க. இங்க பாருங்கம்மா, இனிமே காய்கறி தக்காளி எதையுமே நான் உங்களுக்கு கொடுக்கறதா இல்ல. நானே மார்க்கெட்டுக்கு போய் வித்துக்க போறேன். ஐயா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு நாங்க சரியா தானே கொடுக்கறோம். இங்க பாருங்கம்மா, என்னதான் காசு கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. நானே சந்தைக்கு போய் சுயமா வித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பேக் எடுத்துக்கிட்டு திரும்பி போயிட்டாங்க. அக்கா, இன்னொரு விவசாயி கிட்ட போலாம்க்கா அப்படி சொல்லி இன்னொருத்தர்கிட்ட வந்து கேட்டப்போ அவங்களும் கொடுக்க முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எல்லா விவசாயிங்களும் அவங்களே விக்கிறாங்கன்னு நினைச்சு கவலையோட திரும்பி வந்தாங்க. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் கவலையோட ரோட்ல திரும்பி வரும்போது, அக்கா என்னக்கா, இப்படியே நல்லா சம்பாதிச்சு சீக்கிரமா கடன் எல்லாம் தீர்த்திடலான்னு பார்த்தா யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாடி தங்கச்சி, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ரொம்ப கவலையோட ரோட்ல நடந்து வரும்போது 2 வயசான தம்பதிங்க வயலுக்கிட்ட உக்காந்துக்கிட்டு மொக்கா சோளத்தை பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா தங்கச்சிங்க அவங்கள பார்த்து, ஐயா, இந்த வயலு உங்களோட இதா? ஆமாமா, இந்த வயலு எங்களுதுதான். ஐயா, எங்களுக்கு இந்த சோளத்தை கொடுக்கறீங்களா? நாங்க இந்த சோளத்துக்காக உங்களுக்கு காசை கொடுத்துடுறோம். அப்ப அந்த வயசான தம்பதிங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு, சரிம்மா, இத நாங்க கொண்டு போய் வித்தாலும் எங்களுக்கும் கஷ்டம்தான், சரி கொடுக்கறோம் சரின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டு காசை கொடுத்து அந்த சோளத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. இப்படி சோளத்தை அங்கேயே விற்க ஆரம்பிச்சாங்க. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க, இந்த மொக்கா சோளம் வெறும் 20 ரூபா தான் அப்படின்னு அங்கேயே வெவிச்சு விற்க ஆரம்பிச்சாங்க. வயல்ல வேலை செய்யறவங்க, அந்த வழியா போறவங்க எல்லாருமே காசை கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. இப்படி நாட்கள் போச்சு. நல்லாவே லாபம் வந்தது. அந்த வயசான தம்பதிங்களுக்கும் யாரும் இல்லாததுனால இவங்க கூடயே சந்தோஷமா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா தங்கச்சிங்களும் அவங்க கூட சந்தோஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு லாபத்தை சம்பாதிச்சாங்க.